249 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே அசோக்குமார், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியம் சந்தாபுரம் ஊராட்சி தென்பெண்ணை ஆற்றின் தடுப்பணை அமைத்தால் அதிகபட்ச வெள்ள நீர் இரு கரைகளையும் கடந்து பட்டா நிலங்களில் புகுந்து பயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே இவ்விடத்தில் புதிதாக தடுப்பணை கட்ட சாத்தியமில்லை. மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியம் சந்தாபுரம் ஊராட்சி சுற்றி விளைநிலங்கள் உள்ளதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் விளைநிலங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆறு 6 அடிக்கு கீழே தான் அந்த நிலத்து விவசாய நிலையில் கீழே இருக்கின்றது. அதனால் இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நிலத்தடி நீர் உயர்வது மட்டுமல்லாமல் கோடை காலங்களில் வறட்சியாக இருக்கின்ற பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல சந்தாபுரம் பாசன கால்வாய், அந்த கால்வாயில பேரூராட்சியினுடைய கழிவுநீர் கலக்கப்படுகிறது. அந்த கால்வாயை தூர்வாரி தருமாறும் மாண்புமிகு அமைச்சர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒரு இடத்தில் அணை கட்டுவதானாலும் ஒரு செக் டேம் அமைப்பதானாலும் நம்முடைய விருப்பத்துப்படி அமைத்துவிட முடியாது. ஜியாலஜிக்காரர்கள் உள்ளே போய் அது ட்ரை ஏரியா கிரிட்டிக்கல் ஏரியாவாக பார்த்து அதற்கு பிறகுதான் அதை அமைப்பார்கள். அவர்கள் தந்திருக்கிற அறிக்கைப்படிதான் தடுப்பணை அமைத்தால் நீர் செறிவூட்டல் குறைவாக இருக்கும். இத்திட்டத்தின் இடதுபுறத்தில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி நீர் தேக்கத்தின் இருபுற கால்வாய் மூலம் பாசனம் பெறுகிறது. தடுப்பணை கோரப்பட்டுள்ள பகுதியில் இடதுகரை செமி கிரிட்டிக்கல் ஜோனாகவும் வலதுகரை சேஃப் ஜோனாகவும் அமைந்துள்ளது. மேலும் இத்திட்டமானது நீரியல் பண்பாட்டு வகையில் பிற சாதனங்களுக்கு நீர் செறிவூட்டுதல் மாடர்னைசேஷன் ஃபேவரபிள் ஆன் தி டிசார்ஜ் அமைந்துள்ளது. எனவே இடத்தில் பட்டா நிலங்களை கலந்து நீர் புகுந்து விடும் என்பதால் இங்கு தடுப்பணை அமைக்க சாத்தியமில்லை. மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத்துறையிலே மீண்டும் ஒரு முறை அமைச்சரை, ஏன்னா என்னுடைய தொகுதியில் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் தான் தென்பெண்ணையாறு அதிகமாக பாயுது. அதனால தயவு செஞ்சு ஏற்கனவே ஒரு தடுப்பணையும் கேட்டிருக்கிறேன். இப்ப மீண்டும் இன்னொரு தடுப்பணையும் கேட்டிருக்கிறேன். அதை கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் காட்டிநாயனப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வடேதலா பெரிய ஏரி 163.21 ஏக்கர் நீர்ப்பாசன பரப்பளவை கொண்டது. மேலும் 820.5 ஏக்கர் பாசன பரப்பை உள்ளடக்கியது. இந்த ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் பாப்பாரப்பட்டி, அகசிப்பள்ளி, மோட்டூர் வழியாக 7 கிலோமீட்டர் கால்வாய் வழியாக அவதானப்பட்டிக்கு ஏரிக்கு செல்கிறது. மழை காலங்களில் வரும் உபரி நீர் தூர் வாராததால் அருகில் உள்ள கிராமில் நுழைகிறது. எனவே கால்வாயை தூர்வாரி கால்வாயின் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டுமாறும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் ஆலப்பட்டி பஞ்சாயத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆலப்பட்டி ஏரி 22 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. இந்த ஏரியின் கரையில் உடைப்பு உள்ளதால் நீர் ஏரியில் தங்குவதில்லை. 100 ஏக்கர் பாசன பெறும் இந்த ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என்று இந்த இரு கோரிக்கையிலும் ஆவண செய்வாரா என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆலப்பட்டி ஏரி இன்னொரு ஏரி சொன்னீங்க, வடதரா ஏரியின் உபரி நீர் கால்வாய் கட்டிய நாயனப்பள்ளி, மோகனப்பள்ளி மற்றும் அச்சிரப்பள்ளி வழியாக செல்கிறது. உபரி நீர் கால்வாயில் தூர்வாரும் பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். கால்வாய் தடுப்பு சுவர் அமைக்க தள ஆய்வு நடத்தப்படுகிறது. ஆலப்பட்டி ஏரியில் 6 வருடங்களுக்கு முன்னர் தூர்வாரப்பட்டது. தற்போது ஏரியை தூர்வார வேண்டிய அவசியமில்லை.
ஏரியின் முன்பக்கம் தடுப்பு சுவர் அமைப்பது தொடர்பாக அதுவும் தல ஆய்வில் இருக்கிறது. இரண்டும் நிறைவேற்றலாம். விநாயகன்